இத்தனை பேருக்கு மேடையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்கன்னா அத்தனை பேருக்கும் தலைவி பதவி கொடுக்க என்றால் இவர்களை மட்டும்தான் சரித்திரம் படைக்க முடியும். அன்புக்கு அமத சுரப்பியாகவும் பண்புக்கு பாசத்துக்கும் பசுமை கடலாகவும் அல்லாதத்திலையும் முதலிடமும் எவர் சிரமமாகவும் புண்ணிய பூமியாகவும் மாற்றப்படியவர். இந்த மாதிரி ஒரு மனுஷன் 6 நாளையும் கண்டுபிடிக்க முடியாது. இவர் மட்டும்தான் இத்தனை பேரை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார்னா அவர் ஒருத்தர் இல்லைன்னா விவசாயம் என்ற சொல்லுக்கே இடமில்லை. இத்தனை பேர் ஒரு சங்கத்தை மட்டும்தான் நடத்துவார்கள். இவர் விவசாயம் மற்றும் தொழிலாளர் சங்கத்தை இரு சங்கத்தை நடத்தி இத்தனை குடும்பத்தை வரவேற்று இத்தனை பேருக்கும் ஒரு வகுத்துக்கு சாப்பாட்டுக்கு இல்லாத நிலைமையில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் இந்த சங்கத்துக்கு வந்தால் முதலிடத்தில் இருக்கலாம் என்ற தலைவர் பதவியை கொடுப்பவர் விவசாயி மற்றும் விவசாய மணி மட்டும்தான் முடியும். இந்த சங்கத்துக்கு வந்தால் புண்ணிய பூமியை தொடுவதற்கு உண்டான உரிமை கிடைக்கும். இந்த சங்கத்தில் கால் வைத்தால் அத்தனையும் பேரின்பம் அடையலாம். அல்லாஹ் எல்கேஜில இருந்து +2 படித்தவன் சரி, டிகிரி வாங்கலும் சரி, எத்தனை டிகிரி படித்தாலும் விவசாய மணியை போல மனசு படுத்த யாரும் இருக்க முடியாது. அந்த குடும்பத்தில் மகன் மகள் மனைவி அனைத்து பேரும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அன்பு பாசத்தில் மட்டும்தான் இருக்கிறார்கள். அவங்களால மட்டும்தான் சரித்திரம் படைக்க முடியும். இத மாதிரி ஒரு சங்கத்துக்கு கொடுத்து வச்சிருந்தா மட்டும்தான் இந்த இடத்துக்கு வர முடியும். விவசாய சங்கம் என்று தெரியாமல் இருந்தாலே இந்த மாதிரி ஒரு விவசாய சங்கத்தை யாரும் நினைக்க முடியாது. தமிழ்நாடு அரசே வந்தாலும் எதிர்த்து நிற்கிற அளவுக்கு அவ்வளவு பதவி கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார். வாழ்க 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 என்று வாழ்த்துகிறேன். பேச வாய்ப்பதற்கு நன்றி நன்றி நன்றி.